ஆண்டவரும் அருமரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை அறிந்து தான், நீங்கள் இருக்கிறதுன சூழ்நிலையை அறிஞ்சு தான் நீங்கள் நினைக்கிறீங்க ஏன் தாமதம் என்று சொல்லி, ஏதோ ஒரு காரியத்தில் தாமதமாகவே இருக்கிறதே என்று சொல்லி இப்படிப்பட்ட நினைவுகளோடு இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் ஒரு குடும்பத்தை நமக்கு முன்பாக வைத்து அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் தாமதித்தார். அந்த தாமதம் ஏன், அந்த தாமதம் எப்படிப்பட்டதாய் முடிந்தது என்பதை தான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேச போகிறார். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு குடும்பத்தை சொல்கிறார். இந்த குடும்பம் இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பாயிருந்த குடும்பம். யோவான் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கிறோம், மரியாள், மார்த்தாள், அவருக்கு ஒரு சகோதரன் இருந்தான். அந்த சகோதரன் பேர் யாருன்னா லாசரு. இவர்கள் வாழ்ந்த கிராமம் எந்த கிராமம்? பெத்தானியா என்கிறதான கிராமம். இந்த கிராமத்தில் தான் இவர்கள் வசித்தார்கள். இந்த லாசரு வியாதிப்பட்டு என்ன செய்தான் என்றால் மரித்தான் என்று என்ன செய்ய முடிகிறது, அதில் பார்க்க முடிகிறது. இந்த செய்தியை இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்கிறார்கள், அறிவிக்கிறார்கள். இயேசுவுக்கு அன்பாக இருந்த குடும்ப நிமித்தமாக இயேசுவை எப்படியாவது வர சொன்னால் இயேசு மூலமாக ஏதாவது அற்புதம் நடக்கும், இயேசு ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி மார்த்தாள் இயேசுவுக்கு செய்தி அனுப்புகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த செய்தியை கேள்விப்பட்டனுஸ்கடி உடனே லாசரு மரித்துட்டானே, எப்படியாவது போய் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வோம் என்று சொல்லி அவசரப்படலை. இயேசு கிறிஸ்து அந்த யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இவராய் பார்க்க முடிகிறது. பின்னும் 2 நாள் என்ன செய்தாராம், அவர் இருந்த இடத்திலேயே தங்கினார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் எல்லாரும் கேட்கிறார்கள், ஏன் நம்ம போய் உடனே போக வேண்டியதானே, ஏன் நம்ம தங்கணும், லாசரு மரித்து விட்டானே என்று சொன்னால் இயேசு சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானதல்ல, தேவ நாமம் மகிமைப்படுவதற்காகவே என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தாமதம் ஏன் அப்படின்றால் தேவநாமம் மகிமைப்படுவதற்காகவே. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ திருமண தடையாக உணர்கிறீர்களா? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவநாமம் மகிமைப்பட போகிறது. நிறைய குடும்பத்தில் திருமணத்தின் நிமித்தம் விரக்தி அடைந்தவர்கள் தான் அதிகம். திருமணம் ஆகலையேங்கிறதான விரக்தியில் இருக்கிறவர்கள் ஒரு பகுதி. திருமணம் ஆகி கூட நல்ல வாழ்க்கை அமையலையே, ஏன் என் கணவனார் மாற மாட்டேங்கிறார், என் கணவனார் இப்படிப்பட்டவராக இருக்கிறாரே, மனைவியை குறித்து இருக்கிறதான காரியம், இப்படி குடும்பத்தில் உண்டாகிற சில குழப்பங்கள், பாடுகள், வேதனைகள் பிள்ளைகளை உடைத்து விடுகிறது. உடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம், கர்த்தர் ஏன் தாமதிக்கிறார் என்று நினைக்கிறீர்களா? எந்த காரியத்து நிமித்தம் உடைந்து போயிருக்கிறீர்களோ, வியாதி நிமித்தம் உடைந்து போயிருக்கிறீர்களோ, சிலருக்கு எத்தனையோ மருத்துவமனையில் போய் பார்த்தாலும் கூட தீராத வியாதிகள், தீராத தலைவலிகள், தீராத ப்ரெஷர், சுகர் மற்றும் அடிக்கடி வருகிற பலவீனங்கள், அடிக்கடி ஒன்று மாற்றி வியாதிக்கு மேலே வியாதி, போராட்டத்துக்கு மேலே போராட்டம். இந்த வருஷம் 2026 ஆரம்பித்து 5 மாதம் வந்துட்டோம், மருத்துவமனைக்கும் வீடுக்கும் அலைந்து திரிகிற நிலைமை தான். இன்னும் அநேகருக்கு மருத்துவமனையில் போய் வீணான செலவுகள். இப்படிப்பட்ட நிலைமையில் கஷ்டப்படுகிற சகோதரனே, சகோதரியே, இந்த 5வது மாதத்தில் என் தெய்வம் உன்னை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, தேவ நாமம் மகிமைப்பட போகிறது. அப்படின்னா உங்கள் மூலமாக அநேகருக்கு சாட்சியாய் கர்த்தர் நிலைநிறுத்த போகிறார். எனக்கு இப்படிப்பட்ட போராட்டம் இருந்தது, இப்படிப்பட்ட சூழ்நிலை ஊடாக நான் நடந்தேன், ஆனால் இன்றைக்கு என் தெய்வம் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறார் என்று அநேகருக்கு நீங்கள் சாட்சி சொல்ல நிலைமையில் தேவன் மாற்றப் போகிறார். இயேசு கிறிஸ்து பின்னும் தங்கியிருந்து அந்த மரியாள் வீட்டுக்கு, மார்த்தாள் வீட்டுக்கு, லாசரு மரித்த அந்த இடத்துக்கு, பெத்தானியா கிராமத்துக்கு போகிறார். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டனே, மார்த்தாள் வேகமாய் ஓடிப்போய் இயேசுடைய பாதத்தில் விழுந்து சொல்கிற ஒரு வார்த்தை, நீ இங்கே இருந்திருந்தேனானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் மார்த்தாளும் சரி, மரியாளும் சரி, எல்லாரும் சொன்னாலும் சரி, நன்றாய் பாருங்கள், இயேசு நேர கல்லறைக்கு போகிறார். லாசரு அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துக்கு போகிறார். அதை யோவான் 11ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் இவராக தான் பார்க்க முடிகிறது. மார்த்தாளெல்லாம் சொல்கிற ஒரு
வார்த்தை. இயேசுவே அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிட்டு. எத்தனை நாள்? 4 நாள் ஆயிட்டு. நாற்றம் எடுக்குமே என்று சொன்னால் அதை யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது. மாட்டாளே, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை என்ன செய்வாய்? காண்பாய் என்று சொல்லி கர்த்தர் இந்த கல்லை புரட்டி போடுங்கள், லாசருவே வெளியே வா என்று சொன்ன வார்த்தையில் வல்லமை புறப்பட்டது. தேவன் நாமம் மகிமைப்பட்டது. அந்த பெத்தானியா கிராமத்திலேயே லாசருவை உயிரோடு எழுப்பினான். அதன் மூலமாக அநேக ஜனங்கள் கிறிஸ்துவ அண்டையில் என்ன செய்தார்கள்? கொண்டு வரப்பட்டார்கள். தேவ நாமம் மகிமைப்படுவதற்காக தான். சில வியாதிகள், சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், சில பாடுகள். சொந்த போகாதீங்க. தாமதமானாலும் கர்த்தர் தரமானதை என்ன செய்வார்? தருவார். எனவே அவர் தருவதெல்லாம் சிறந்ததாக தான் இருக்கும். ஜெபமனும் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க ஏன் தாமதம் என்பதற்கு தேவ நாம மகிமைப்படுவதற்காகவே என்று பேசியிருக்கிறேன். வார்த்தையின்படி ஆசீர்வதியும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.